ஸோ அடுத்து நம்ம 10th சம் பார்க்க போகிறோம். ஸோ 10th சம் வந்து if Guna makes his product to be sold for rupees 325, அவனோட ப்ராடக்ட் வந்து அவன் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அண்ட் gives a discount of rupees 30, அது வந்து 30 rupees டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதாவது அவன் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அண்ட் வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து கடையில் யாராவது வந்து டிஸ்கவுண்ட் கேட்பாங்க இல்லையா, ஸோ டிஸ்கவுண்ட் கேட்டாங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அப்போ என்ன அமௌண்ட்டுக்கு அவன் சேல் பண்ணுவான், இந்த டிஸ்கவுண்ட்டு போக என்ன அமௌண்ட்டுக்கு அவன் சேல் பண்ணுவான் அப்படின்றது தான் இந்த சம். ஸோ இதில் இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு இந்த எம்பின்றது வரல, டிஸ்கவுண்ட் வரல. எந்த சம்லேயுமே வந்து நான் எம்பினா என்னன்னு சொல்லலை, டிஸ்கவுண்ட்டுனா என்னன்னு சொல்லலை. ஸோ முதல்ல இந்த சம்மில் தான் வருது. ஸோ சின்ன அதாவது தேர்ட் சம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்பினா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இதோட க்ளூ வேர்டு எம்பின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதை சிபின்றது எப்படி போடணும் அப்படின்னா, நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் சோல்டு அந்த மாதிரிலாம் வந்தால் அது எஸ்பி. அண்டு வாண்ட் டு ஹி பாட் அப்படி இல்லை, அதாவது வாங்கினார் அப்படின்லாம் வந்து அது சிபி, காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வரும். இதோட க்ளூ வேர்டு என்னன்னு பார்த்தா மார்க்ஸ், மார்க் எம்ஏஆர்கேஎஸ், மார்க்ஸ். மார்க்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த கொஷினில் அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே ப்ராக்கெட்டில் கூட போட்டிருக்கேன். ஸோ மார்க்ஸ்னாலே அது வாங்குகிற அமௌண்ட், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸை தான் எம்பின்னு போடுவேன். ஸோ எம்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு rupees 325ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்கவுண்ட்டும் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கார், விச் இஸ் 30 rupees. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபோர்த்து சம் வீடியோவில் தெளிவாக இதை பொறுத்த வரைக்கும் எம்பினா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன, இது ரெண்டுமே வந்து அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக பார்த்தா தான் இந்த சம் புரியும், இல்லைன்னா புரியாது. ஸோ எம்பின்றது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வேணும்னா, அந்த சப்போஸ் வீடியோ பார்க்க முடியாதவங்க நீங்கள் இதை கவனிச்சுக்கலாம். ஒரு டிவி ஒருத்தவங்க வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த டிவியோட ரேட் வந்து கீழே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 அந்த மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் பக்கத்துலேயே வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க, ஒரு 2,000 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கேஷ் கொடுத்து வாங்குவோம் அந்த டிவியை? 8,000 கொடுத்து வாங்குவோம். அதாவது 10,000 அதோட ரேட் போட்டிருப்பாங்க, டிஸ்கவுண்ட் 2,000 போட்டிருப்பாங்க. ரேட் வந்து 10,000 போட்டிருப்பாங்க, டிஸ்கவுண்ட் வந்து 2,000 போட்டிருப்பாங்க. ஸோ அது போக நம்ம வாங்கக்கூடிய ரேட் வந்து 8,000க்கு தான் வாங்குவோம். அதுதான் அதோட செல்லிங் ப்ரைஸ், எவ்வளோ அந்த அமௌண்ட்டுக்கு விற்றாங்கன்றது தான் அந்த அமௌண்ட்டு. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அவன் டிசைட் பண்ணியிருக்கிறது 325, டிஸ்கவுண்ட் வந்து 30 rupees கொடுக்குறேன்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதை விற்றுருப்பான் அப்படின்றது அதான் கொஷின். ஸோ இதுதான் அந்த மெயின் ஃபார்முலா. SP is equals to MP minus discount. ஸோ எஸ்பின்றது என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு அவனோட ஒரிஜினல் ரேட் அவன் டிசைட் பண்ணது 325 மைனஸ் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு கொடுப்பான் 30 rupees. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டை தானே வாங்குவாங்க. ஸோ 325 மைனஸ் 30, 5ல் 0 போச்சுன்னா 5, 2ல் 3 போகாது. ஸோ இங்கேருந்து ஒன்று கொடுக்குறோம், இது 2 ஆயிரும். 12, 2க்கு முன்னாடி 1 இருந்தால் அது 12, 12ல் 3 போச்சுன்னா 9, இந்த 2 அப்படியே வந்துடும். ஸோ விச் இஸ் 295. ஸோ அந்த பொருளை நம்ம எவ்வளோ பைசா கொடுத்து வாங்கணும்? 295 rupees கொடுத்து நம்ம வாங்கியிருப்போம் அந்த டிஸ்கவுண்ட் போக. ஸோ இதுதான் கண்டிப்பாக இந்த எம்பி, டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னா 4th சம் வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து 11th சம். ஸோ 11th சம்க்கு வந்து புக்கு வச்சுக்கோங்க. A man buys a chair for rupees 1,500. ஒருத்தர் வந்து ஒரு சேர் வாங்குறாரு, அதோட ரேட் வந்து 1,500 அப்படின்ட்டு இருக்குது. He wants to sell, அவர் வந்து அந்த சேரை விற்கணும்னு ஆசைப்படுறாரு. அதோட ரேட் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு விற்கணும் அப்படின்னா 250 rupees ப்ராஃபிட் வச்சு விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. மேக்கிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் rupees 100. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணுன்னா 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அதாவது டிஸ்கவுண்ட்டும் அவருக்கு கொடுக்கணும், அதே சமயத்தில் அவருக்கு ப்ராஃபிட்டும் அதில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் சேல் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த சம்மோட எம்பினா என்ன? எம்பினா மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ என்ன அமௌண்ட் அவர் டிசைட் பண்ணியிருக்கலாம்?
என்ன அமௌண்ட்டு அதை கோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் இந்த சம்மு. நீங்கள் எப்பயுமே வந்து இதை அப்படியே இமேஜின் பண்ணி வச்சுக்கணும். எந்த சம்முமே ஒரு ப்ராப்ளம் சம்ஷன் வரும்போது சேர் நீங்கள் வாங்குற மாதிரி அந்த அமௌண்ட்டு நீங்கள் அதை கோட் பண்ணுற மாதிரி நீங்களே அதை ஐடியா பண்ணி வச்சுக்கிட்டா தான் அந்த சம்ஸ் மூவ் ஆகும். ஸோ அடுத்து இப்போ சிபி வந்து 1500, அதாவது காஸ்ட் ப்ரைஸ். மேன் பைஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ பைஸ்னால் வாங்கினது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500. ப்ராஃபிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க 2500 சொல்லியிருக்காங்க, சாரி 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 250. அப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட். இது மூணுமே வந்து கிவன். என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த எம்பி மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் டு ஃபைண்ட். இது ரெண்டுமே எழுதுனீங்கன்னா தான் சம்மும் மூவ் ஆகும். ஸோ அந்த 3 ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லையா, 4th வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த 3 ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் ஒரு செக்கிங்காக புரிகிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். எம்பி டிஸ்கவுண்ட்டுன்னு வந்தாலே இந்த 3 ஃபார்முலாவில் தான் ஏதாவது ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்பி மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அதாவது டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அடுத்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இல்லை ரெண்டுமே இருக்கலாம். எம்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு செல்லிங் ப்ரைஸ். அதாவது சில நேரம் வந்து மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஒரே ரேட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே டிஸ்கவுண்ட்டே கிடையாது. ஒரு கடையில் வந்து ஒரு டிவி 10,000 நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா அதே ரேட்டுக்கே சேல் பண்ணிடுவாங்க, டிஸ்கவுண்ட்லாம் தர மாட்டாங்க. அப்போ அதை சேல் பண்ணுறாங்கன்னா அது செல்லிங் ப்ரைஸும் அதே 10,000 தானே. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அங்கே டிஸ்கவுண்ட்டே இருக்காது. அப்படின்றது தான் இந்த 3 மெயின் ஃபார்முலா. எந்த சம்முமே எம்பி அண்ட் டிஸ்கவுண்ட் வர சம்ஸ் எதுவுமே இந்த 3 ஃபார்முலாவில் தான் சம் போட முடியும். ஸோ இந்த 3 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்போ இந்த 3 ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு எது வராது, இங்கே வந்து நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா இந்த ஃபார்முலா கண்டிப்பாக வராது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் எம்பி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 ஃபார்முலாவில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஐதர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஃபார்முலா, எந்த ஃபார்முலானாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இப்போ இந்த 2 ஃபார்முலாக்குமே என்னென்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, எம்பி இருக்குது, எஸ்பி இருக்குது. இதுலேயும் எஸ்பி இருக்குது, எம்பி இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது. 3 விஷயந்தான் மாறி இருக்குது. அதாவது டிஸ்கவுண்ட், எம்பி, எஸ்பி, இது 3 இருக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிபி கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த 2 டிஸ்கவுண்ட்டுமே வந்து நம்மளுக்கு அமௌண்ட் இருக்குது. அதாவது இந்த சம்மு போடணுன்னா இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 2 டிஸ்கவுண்ட்டுக்குமே 100ன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த 2 எம்பியுமே வந்து அவங்க கேட்குற அமௌண்ட். ஸோ அதை நம்ம டச் பண்ண முடியாது. இந்த செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் இந்த 2 ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா. ஸோ எஸ்பியோட ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பியோட ஃபார்முலா வந்து சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். இது ஆல்ரெடி பார்த்த ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கிற அந்த ஃபார்முலாஸ் தான். எஸ்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படின்னு வரும். ஆனால் இதோட மெயின் ஃபார்முலா என்னன்னு பார்த்தா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ்பி மைனஸ் சிபி. இதுதான் அந்த மெயின் ஃபார்முலா. இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும், அதுதான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இருந்து தான் இந்த ஃபார்முலா வரும். அதாவது இப்போ நம்மளுக்கு எஸ்பி வேணும்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மைனஸில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போகணும். ஸோ ப்ராஃபிட் மைனஸ், ஏன்னா நம்மளுக்கு இப்போ எஸ்பி தான் வேணும்னா எஸ்பியை மட்டும் ஈக்குவல் டுக்கு அப்புறம் அப்படியே வச்சுக்கணும், அதை மூவ் பண்ணக்கூடாது. அது பக்கத்தில் இருக்கிற மைனஸ் சிபியை இந்த பக்கம் கொண்டு போகணும். ஸோ ப்ளஸ் சிபி ஆயிரும். அப்புறம் மற்றபடி இருக்கிற அந்த எஸ்பி ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ எஸ்பியை கண்டுபிடிக்கணுன்னா எதை 2 ஆட் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் சிபியை ஆட் பண்ணால் எஸ்பி கிடைக்கும். அப்படின்றது தான் இந்த ஃபார்முலாலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா
ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஃபார்முலா, எஸ்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஃபார்முலா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மெயின் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு இதிலிருந்து நம்ம எஸ்பி என்ன சிபி என்னன்றதை நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எஸ்பி தேவைன்றனால எஸ்பி கொண்டு போக போகிறோம். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட், அதாவது சிபியும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எஸ்பி கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இது செகண்ட் ஃபார்முலா, இதான் செகண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிபி வந்து ஆல்ரெடி இந்த சம்ஸில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 1500. ஸோ எஸ்பி கீழே எஸ்பி போட்டேன், சிபி கீழே 1500 கொடுத்துருக்கிறத 1500 போட்டேன். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 250. ஸோ 250 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த சிபி அதாவது காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1750 வருது. எகெயின் அடிஷன் வேணும்னா போடுறேன். 1500 250 வந்து பின்னாடியிலேருந்து போடணும். 052 0க்கு 0 0 + 5 5 5 + 2 7 1க்கு 1. ஸோ 1750 அப்படின்றது தான் 1750. இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வெறும் எஸ்பி மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்பி நம்மளுக்கு வேணும்னு சொன்னேன், ஏன்னா எஸ்பி நம்மளுக்கு கிடச்சாதான் இந்த எம்பின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு எஸ்பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எஸ்பியவும் இந்த டிஸ்கவுண்ட்டையும் வச்சு இந்த ரெண்டு ஃபார்முலாமே நீங்கள் எந்த ஃபார்முலானாலும் யூஸ் பண்ணி எம்பியை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐதர் இந்த ஃபார்முலா இல்லைன்னா இந்த ஃபார்முலா, எந்த ஃபார்முலானாலும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களோட தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரெண்டு ஃபார்முலாமே போட்டேன். பட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஆர் செகண்ட் ஃபார்முலா, இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா இல்லை செகண்ட் ஃபார்முலா, ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலாமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் யூஸ் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்பி மைனஸ் எஸ்பி. டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்பி மைனஸ் எஸ்பி. இதோட மோட்டிவ் என்ன, நம்ம என்ன கேட்க போகிறோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எம்பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து ஆல்ரெடி சம்மில் சொன்ன மாதிரி 100 ருபீஸ் தான் அதோட டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே 100 போட்டோம். எம்பி நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்பி வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1750. ஸோ எஸ்பி கீழே 1750 போட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த எம்பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா அதை அப்படியே வச்சுட்டு அந்த இடத்த நீங்கள் மூவ் பண்ணவே கூடாது. அந்த கொஷினை அப்படியே வச்சுட்டு அது கூட என்னெல்லாம் இருக்கோ அதை ஈக்குவல் டுவை தாண்டி கொண்டு போகணும். ஸோ இந்த 1750 ஈக்குவல் டுவை தாண்டி இவங்க கூட வந்துடும், 100 ருபீஸ் கூட போய் உட்காந்துக்கும். ஸோ இந்த பக்கம் வெறும் எம்பி மட்டும்தான் வரும். ஸோ இந்த மைனஸ் ஈக்குவல் டுவை தாண்டும் போது ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மல்டிப்ளை டிவிஷன் ஆகும், டிவிஷன் மல்டிப்ளை ஆகும். இதுதான் ரூல். ஸோ இங்கே இருக்கிறது மைனஸ், ஸோ மைனஸ் இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 100 + 1750 will give you 1850 as MP. எம்பினா மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அவர் அது என்ன ப்ரைஸாக வச்சுருக்கணும் ஃபஸ்ட் அப்படின்னா 1850 ருபீஸாக வச்சுருந்தா தான் அவருக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் அவரால் கொடுத்துருக்க முடியும் 100 ருபீஸு. அதே சமயத்தில் அவருக்கு ப்ராஃபிட்டும் 250 ருபீஸ் கிடச்சிருக்கும். கொஷினில் இருக்குது டிஸ்கவுண்ட்டும் அவரால் 100 கொடுத்துருக்க முடியும், அவருக்கு ப்ராஃபிட்டும் வந்து 250 ருபீஸ் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவோட மெத்தட். நீங்கள் இதோட போட்டு முடிச்சிடலாம் சம்ம, இது போட தேவையில்லை. பட் உங்களோட புரிதலுக்காக இந்த இதை சொல்லித்தரேன். ஒன்று இது இந்த ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். செகண்டில் வந்து எஸ்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ எஸ்பியோடது நம்ம ஏற்கனவே இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி 1750 இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்பி தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பி தான் வேணும். ஸோ எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து இப்போ தான் சொன்னாங்க 100 ருபீஸ். ஸோ 100 போட்டேன். ஸோ எஸ்பியோடது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1750, எம்பி இருக்குது, டிஸ்கவுண்ட்டு போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு சொன்ன மாதிரி எம்பி தான் நம்மளுக்கு வேணும், இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு மற்ற எதுவாக இருந்தாலும் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். ஸோ -100 மைனஸ் வந்து ஈக்குவல் டுவை தாண்டிச்சுன்னா ப்ளஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ -100 ஈக்குவல் டுவை தாண்டி போகும்போது +100 ஆயிரும். எது கூட ஆல்ரெடி ஒரு 1750 இருக்குது. ஸோ இதை அப்படியே போட்டுக்கணும், இந்த இது அப்படியே வந்துடும்.
ஈக்குவல் டு அப்படியே வந்துடும், எம்பி அப்படியே வந்துடும். இந்த -100 மட்டும் ஈக்குவல் டுவை தாண்டும் போது +100 மாறிடும். ஸோ இப்போ 1750 + 100 ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது 0 + 0 0, 5 + 0 5, 7 + 1 8 1. ஸோ இதை ப்ளஸ் பண்ணும்போது 1850. இதுதான் எம்பி. ஸோ இந்த சம்லையும் ஆன்சர் வந்து 1850 வருது எம்பி, இங்கேயும் 1850 வருது. ஸோ நீங்கள் ஐதர் இந்த ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்ண தேவையில்லை. இல்லை இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்ண தேவையில்லை. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா வந்து உங்களோட புரிதலுக்காக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த ஃபார்முலாவும் நீங்கள் போடக்கூடாது. இதுதான் சம். இந்த செக்ஷன் ப்ளஸ் இது ரெண்டுத்தில் இது பண்ணலாம், இல்லைனா இது பண்ணலாம். ஏதாவது ஒன்று பண்ணி சம்மை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் 11th சம். அடுத்து 12th சம் பார்க்க போகிறோம். ஸோ 12th சம் வந்து அமுதா மார்க் ஹர் ஹோம் ப்ராடக்ட் ஆஃப் பிக்கிள் ஆஸ் ₹300 per pack. அமுதா வந்து ஒரு ஹோம் ப்ராடக்ட் அப்படின்னா அவள் வீட்லேயே வந்து இந்த ஊறுகாய் இருக்குது இல்லைங்களா, ஊறுகாய் செய்கிறா. ஸோ அவளோட அந்த பிக்கல்னால் ஊறுகான்னு அர்த்தம். ஸோ அவளோட ப்ராடக்ட்டுக்கு அவள் வச்சுருக்கிற ரேட்டு வந்து 300. இந்த மார்க்டு இதெல்லாம் இருந்துச்சுனாலே அது மார்க்கெட் ப்ரைஸ் எம். ஸோ மார்க்டுன்னு வந்தாலும் சரி, போன சம்மில் மார்க்ஸ், அதாவது 10th சம்மில் மார்க்ஸ் வந்துச்சுனாலும் அது எம்பி அப்படின்னு அர்த்தம். ஸோ எம்பி அவள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா? 300. அதனால தான் நான் MP is equals to 300 போட்டிருக்கேன். அடுத்து பட் ஷீ சோல்ட் இட் ஃபார் ஒன்லி ₹275 per pack. பட் ஒரு பாக்ஸுமே வந்து 300 ஃபிக்ஸ் பண்ணிட்டா. யார் கேட்டாலும் நம்ம 300 கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதை வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, அவங்களுக்குன்னா வெறும் ₹275 மட்டும்தான் ஒரு அந்த பாட்டிலுமே அவள் சேல் பண்ணியிருக்கா. அப்போ வாட் வாஸ் த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் பை ஹர் பர் பேக்னா ஒரு பேக், அதாவது ஒரு பாட்டிலுமே எவ்வளோ ரேட்டுக்கு அவள் விற்றுருக்கா. அதாவது ₹300 வீட்டிலேருந்து கிளம்பும் போது அவள் வந்து அதை சேல் பண்ணணும்னு முடிவு எடுத்துகிட்டு போகிறாள். ஒரு 10 பாட்டில் 20 பாட்டில் கையில் வச்சுருக்கா. ஆனால் போகும்போது யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் வெறும் ₹275 மட்டும்தான் ஒரு பாட்டிலையுமே அவள் விற்கிறாள். அப்போ அந்த ஒரு பாட்டிலையுமே அவளுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறான், அதுதான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? எம்பி கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் 300 கொடுத்துருக்காங்க. ஸோ MP is equals to 300 போட்டிருக்கேன். இது வந்து சோல்டுனாலே SS, சோல்டுனா SP, செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 275, அதனால் SP is equals to 275 போட்டேன். டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டு தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 3 விஷயம். 2 கொடுத்துருக்காங்க, 1 கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி இந்த டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுனா, நான் சொன்ன இந்த 3 ஃபார்முலா, அதாவது டிஸ்கவுண்ட்டு, MP, இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் இதெல்லாம் வரும்போது இந்த 3 ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலா தான் வரும். ஸோ இந்த சம்மில் வந்து நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபார்ம் ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இதுக்கு அதே மாதிரி எந்த ஃபார்முலா யூஸ் ஆகும்? ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்டாங்க. ஸோ ஏற்கனவே டிஸ்கவுண்ட்டுன்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா MP - SP. ஸோ இதுதான் இங்கே நம்ம போட போகிறோம். ஸோ MP - SP இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ MP ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு 300 MP கீழே 300 போட்டேன். SP வந்து கொடுத்துட்டாங்க 275 SP கீழே கொடுத்துட்டேன். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ். ஸோ 300 - 275 மைனஸ் பண்ணும்போது 0ல் 5 போகாது. ஸோ இங்கேருந்தே பாரோ பண்ணி கொடுக்குறேன். இங்கே 1 கொடுத்துட்டா இந்த 3 வந்து 2ஆக மாறிடும். 1 கொடுக்குறனால இங்கே 2 ஆயிரும். இப்போ இது வந்து 10லேருந்து இங்கே 1 கொடுக்குறேன். அப்போ இந்த 10ல் 1 போச்சுன்னா இது 9 ஆயிரும். இங்கே 10 இருக்கும். 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 7 போச்சுன்னா 2, 2ல் 2 போச்சுன்னா 0. அது தேவை கிடையாது நம்மளுக்கு. ஸோ 25. ஸோ இதோட ஆன்சர் வந்து 25. ஒரே ஸ்டெப்பு தான். இந்த 300லேருந்து இந்த 275 மைனஸ் பண்ணால் அவங்களுக்கு ₹25 per pack அப்படின்னு போடணும். ஏன்னா அவள் ஒரு பாட்டிலுக்கும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் வச்சுருக்கா அப்படின்றது தான் அவங்க சொன்ன விஷயம். ஸோ கொஷினில் per pack இருக்கிறனால ஒவ்வொரு பாட்டிலுக்குமே அவள் வந்து ₹25 டிஸ்கவுண்ட் போட்டு ஒரு பாக்கெட்டுமே கொடுக்குறான். ஸோ இதோட 12th சம் முடியுது. தேங்க்யூ.